பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 3 மற்றும் 4. அது மட்டும் அல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகமையும், தகமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை பொழுதிலே உங்களை தேடி நற்கருணை நாதர் வந்திருக்கின்றார். யார் யாரெல்லாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இறை வார்த்தைகள் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதன் வழியாக நாம் அவரிடம் ஜெபிக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக இழந்து போன ஆசீர்வாதங்களை உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். என்னோடு இணைந்து நற்கருணை நாதரிடம் ஜெபித்து பாருங்கள். உங்களையும் அவர் சாட்சியாக நிறுத்துவார். இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். இந்த வருடத்தின் கடைசி கால நாட்களிலே இருக்கின்றோம். இந்த 2025வது ஆண்டு முடிய போகின்றது. ஆனால் புதியதாக 2026வது ஆண்டு ஆண்டவர் நமக்கு தர நம்மோடு கூட இருக்கின்றார். எனவேதான் உங்களையும் என்னையும் இந்த நேரத்தில் அழைத்து அவருடைய திரு சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்தை உங்களுடைய காவல் தூதர்கள் ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். சில நேரங்களிலே நீங்கள் வேதனைப்பட்டு இருக்கலாம், துன்பத்தோடு இருந்திருக்கலாம். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், துன்பம் நம்பிக்கையையும் வளர்ச்சியையும் உண்டாக்குகிறது என்று வாக்கு கொடுக்கின்றார். நீங்கள் பட்ட இந்த 2025ஆம் ஆண்டின் துன்பங்கள் உங்களுக்கு நம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியையும் தருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, யார் யாரெல்லாம் துன்பங்களை பொறுமையோடு தாங்கிக் கொள்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அந்த துன்பத்தை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றார், மன உறுதியை கொடுக்கின்றார், தகமையை கொடுக்கின்றார். ஏனென்றால் அப்போஸ்தலர்களாக இருக்கலாம், இறை வாக்கினர்களாக இருக்கலாம், புனிதர்களும் புனிதைகளுமாக இருக்கலாம், அவர்கள் துன்பங்களை தாங்கிக் கொண்டார்கள். ஆன்மீக துன்பங்களை தாங்கிக் கொண்டார்கள், உடல் பூரான துன்பங்களை தாங்கிக் கொண்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ போராட்டங்கள் இருந்த பொழுதும் கூட அவர்கள் அந்த துன்பத்தின் நடுவிலே ஆண்டவரோடு நடக்க அவர்கள் விருப்பம் கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போல்தான் நீங்களும் ஒவ்வொரு நாளும் துன்பம் வரும் பொழுது, ஒவ்வொரு நேரமும் துன்பப்படக்கூடிய வேளையிலே ஆண்டவரோடு இருக்க நீங்கள் உங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவோ மக்களை நான் பார்த்து இருக்கின்றேன். என்னிடம் போன் பண்ணி பேசும் பொழுது சொல்லுகிறார்கள், ஃபாதர், நான் கஷ்டத்தோடு இருக்கின்றேன், என்னுடைய மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, மகனுக்கு திருமணம் நடப்பது இல்லை, திருமணம் முடிந்த உடனே மனைவி பிரிந்து போய்விட்டால், கணவனுக்கும் அவருக்கும் இடையே பிரச்சனை, ஒரே துன்பங்களும் தரித்திரங்களும் சோகங்களும் சூழ்ந்து வருகின்றன என்றும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சரியான வழியில் வழிநடத்தாமல், அவர்களுக்கு இயேசுவை கொடுக்காமல் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தபடியினால் இந்த நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகள் திசை மாறி சென்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த நாட்களிலே நம்பிக்கை குறைந்தவர்களாக வாழ்கிறார்கள், வளர்ச்சி குன்றியவர்களாக இருக்கிறார்கள். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நாம் வலுவற்றவர்களாக இருக்கும் பொழுதே, குறித்த காலம் வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வலுவின்மையில் இருந்து நம்மை வெளியிலே கொண்டு வர நமக்காக பாடுபட்டார், நமக்காக வேதனையை சுமந்து கொண்டார். எனவே அந்த வேதனை வரும் பொழுது நாம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, யாக்கோப்பு 1வது அதிகாரம் 2-3 வரை உள்ள வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பலவிதமான சோதனைகளில் அகப்பட்டால் அதனை முழு
ஆனந்தமாக நீங்கள் எண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பல வகையான சோதனைகள் வரும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏன் தெரியுமா? நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளும் பொழுது அந்த இடத்திலே சாத்தான் சிதறடிக்கப்படுவான். இவ்வளவு சோதனை இவனுக்கும் இவளுக்கும் நான் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன், இவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றேன், இவள் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறாரே என்று சொல்லி அவன் ஓட்டம் பிடித்து விடுவான். ஏன் தெரியுமா? உங்களுக்கு முன்பாக கடவுள் இருப்பார். உங்களை வழிநடத்தக்கூடிய ஒளியாக அவர் இருப்பார். எனவே நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய ஆண்டவர் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும். நீங்கள் அவரை விட்டுவிட்டு என்னுடைய சொந்த முயற்சியில் நடப்பேன் என்று சொன்னீர்கள் என்றால் கண்டிப்பாக சாத்தான் அவன் பக்கமாக உங்களை அழைத்து சென்று விடுவான். 1 பேதுரு 1வது அதிகாரம் 6-7 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். சோதிக்கப்பட்ட உங்கள் விசுவாசம் தங்கத்திற்கு மேலானதாக விளங்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எவ்வாறு தங்கம் புடமிடப்படுகின்றதோ, எவ்வாறு தங்கத்தை அவர்கள் வெப்பத்தினாலும் தீயினாலும் புடமிட்டு அதை ஒரு தூய்மைப்படுத்துகிறார்களோ, அதே போல் நீங்களும் தூய்மைப்படுத்தப்படும் பொழுது உங்களுக்குள் துன்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், அல்லது மற்றவர்கள் உங்களுக்கு துன்பங்களை கொடுத்து உங்களை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்திலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். அப்பொழுது அவர் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை கொடுப்பாராம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3-4 வார்த்தையை வாசித்து பாருங்கள். எல்லா துன்பங்களிலும் எங்களை தேற்றக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் வரும் பொழுது இதன் வழியாக என் ஆண்டவர் என்னோடு ஏதோ பேச போகின்றார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து இந்த துன்பத்தின் நடுவிலே என்னை உயர்த்த போகிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் நமக்கு கடந்து வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை நோக்கி ஜெபித்து பாருங்கள். அவருடைய திரு சமூகத்தில் அமர்ந்து பாருங்கள். அவருடைய விசுவாசத்தை நீங்கள் கற்றறிந்து பாருங்கள். தந்தை மீது வைத்ததை நீங்கள் சுவைக்கக்கூடிய அந்த இறை வார்த்தைகள் உங்களுக்கு ஊட்டத்தை கொடுக்கும், குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கும். நீங்கள் இழந்து போனதை மீட்டுக் கொள்வீர்கள். அன்பும் வல்லமையும் பலனும் சந்தோஷமும் உங்களை புடை சூழ்ந்து வரும். நீங்களும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்ந்து இருப்பீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய பிள்ளைகள் அனுபவித்த துன்பங்கள் போதும், என் பிள்ளைகள் பட்ட வேதனைகள் போதும். அவருடைய கண்ணீரை நான் சேர்த்து வைத்திருக்கின்றேன், தோல் பையிலே சேர்த்து வைத்திருக்கின்றேன், வேதனையை சேர்த்து வைத்திருக்கின்றேன். அவர்களை விடுவிப்பேன், அவர்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்றும் அவர் வாக்கு கொடுக்க சித்தமாக இருக்கின்றார். இந்த நாட்களிலும் கூட யார் யாரெல்லாம் மன உறுதியோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவருக்கு முன்பாக இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறீர்களோ, நீங்கள் மகிமையை காண்பீர்கள். எனவே சில மணி துளிகள் என்னோடு கண்களை மூடி ஆண்டவரை கண் முன்பாக வைத்து அவர் பட்ட வேதனையை நினைத்து சிறு சிலுவையை கண்களுக்கு முன்பாக வைத்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த காலை பொழுதிலே எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்ற நீர் சித்தம் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. தூயதோர் உள்ளத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் சோதிக்காதபடி துன்பத்தில் வீழ்ந்து விடாதபடி நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. திரு பாடல்கள் 66வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம், கடவுளே, நீ எங்களை சோதித்தீர், வெள்ளியை சுத்திகரிப்பதை போல எங்களை சுத்திகரித்தீர் என்று. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரித்து உமது மகனாக மகளாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றீர். இதோமை தேடி வந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டு தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் செய்யக்கூடிய வேலையை
ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். அவர்களுடைய பலவீனங்கள் நடுவிலே ஒரு அற்புதத்தை செய்திடுவீராக. குறிப்பாக நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை சந்திப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.